பண்ணுவீங்க. இப்போ ஆல்ரெடி வந்து இ வரைக்கும் இருக்குது. அப்போ இது எஃப் ஜி ஹெச்னு வச்சுக்கலாம். ஸோ இதுலேருந்து இது வரைக்கும் வந்து 50. நெக்ஸ்ட் இதுலேருந்து இது வந்து மொத்தம் 80. இது ஃபுல்லாக வந்து 150. 120 இது வரைக்கும். இது ஃபுல்லாக வந்து 150. ஸோ இந்த சம் வந்து எப்படி போடலாம் அப்படின்னா, A C D D E 20 30 50. ஸோ ஏலேருந்து சி வரைக்கும் 150. ஏலேருந்து பிசிடிஇ இது வந்து 120. இது வரைக்கும் வந்து 80. இது வரைக்கும் வந்து 50. இது எஃப், இது ஜி, இது ஹெச். ஓகே, ஸோ இதை வந்து நம்ம எழுதி வச்சுக்கலாம். ஸோ ஏலேருந்து நம்மளுக்கு சி வரைக்கும் 150. நெக்ஸ்ட்டு ஏவும் எஃப்பும் வந்து எவ்வளோ? 50. நெக்ஸ்ட்டு ஏவும் ஹெச்சும் வந்து எவ்வளோ? 120. ஏவும் ஜியும் வந்து எவ்வளோ? 80. ஜியும் பியும் வந்து எவ்வளோ? 50. டியும் ஹெச்சும் வந்து எவ்வளோ? 20. நெக்ஸ்ட் அதே மாதிரி இயும் எஃப் எவ்வளோ? 30. ஓகேவா? வேறு விட்டோமா? அவ்வளோதான். ஸோ இதில் அதே மாதிரி வந்து ஹெச்சும் ஜிக்கும் என்னன்னு கேட்டாங்கன்னா 120 மைனஸ் 80 அந்த மாதிரி. ஸோ ஹெச்சும் ஜியும் வந்து கேட்குறாங்க அப்படின்னா, ஹெச்சும் ஜியும் கேட்குறாங்கன்னா 120 minus 80 and that is equal to 'So sum நம்ம சால்வ் பண்ணலாம். ஸோ எல்லாத்துக்கும் நம்ம வந்து ஏரியா வந்து கண்டுபிடிக்கணும். அப்போ ஏரியா ஆஃப் ஃபீல்டு வந்து என்னதுன்னா, ஃபஸ்ட்டு இது ஒரு ட்ரையாங்கிள், இது ஃபுல்லாக ஒரு ட்ரையாங்கிள், இது ஒரு ட்ரையாங்கிள், இது ஒரு ட்ரெபீசியம். இது எல்லாத்தோட ஏரியாவும் நம்ம ஆட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ட்ரையாங்கிள் போடலாமா? அப்போ ஏரியா ஆஃப் triangle
triangle ABC. Next plus இது ஃபுல்லாக முடிஞ்சிச்சுன்னா இந்த ஏரியா of triangle CDH அதே மாதிரி. Next area of triangle PAFA. Next area of trapezium EAFHD. So இதெல்லாத்தோட ஃபார்முலா என்ன? ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிளோட ஃபார்முலா ஆஃப் இன்ட்டு வித் ரெண்டு சைடு. ட்ரெபீசியமோட ஃபார்முலா வந்துட்டு என்னது? ஆஃப் இன்ட்டு அதோட ஹைட்டு இன்ட்டு அதோட ரெண்டு பேரலல் சைட்ஸையும் ஆட் பண்ணிக்கணும். அது அதோட ஃபார்முலா. ஸோ எல்லாத்தையும் அதோட சப்ஸ்டியூட் பண்ணி போடலாம். ஸோ இந்த ட்ரையாங்கிள் ஏபிசி அந்த ட்ரையாங்கிளோட வேல்யூ வந்து ஆஃப் இன்ட்டு AC into GB. Okay, ma'am. Next, area of triangle ADH. Sorry, CDH. இதோட வந்துட்டு CH or CH into DH plus in the area of EFA. EFA இது வந்து 50. So இந்த FA half into FA into இது EAF. Next plus trapezium formula half into parallel sides DH plus EF into height HF. Okay, so இதெல்லாத்தையும் கண்டுபிடிச்சா நமக்கு ஆன்சர். கண்டுபிடிக்கலாமா? நெக்ஸ்ட் என்ன வரும்? ஆஃப் இன்ட்டு AC இன்ட்டு ஜிபியோட வேல்யூ என்னது? AC வந்து மொத்தமாக 150 இன்ட்டு ஜிபி ஓட வேல்யூ வந்து 50 ப்ளஸ் இது half into CH ஓட வேல்யூ வந்து என்னது? CH ஓட வேல்யூ 120 into DH ஓட வேல்யூ என்னது? DH வந்து 20. CH வந்துட்டு 20 கிடையாது. இது ஏலேருந்து ஹெச் வரைக்கும் தான் 120. அப்போது ஏலேருந்து ஹெச் வரைக்கும் இந்த 120 மைனஸ் இந்த 150 இது ரெண்டுத்தையும் நம்ம மைனஸ் பண்ணோம்னா நமக்கு வேல்யூ கிடச்சிடும். ஸோ 150 மைனஸ் 120 வந்து 30. சரியா? இந்த இடம் ஏன்னா நம்மளுக்கு கரெக்டாக இது மட்டும்தான் நம்மளுக்கு தேவை. சியும் ஹெச் மட்டும்தான் தேவை. ஸோ இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் இந்த வேல்யூ வந்துடும். ஸோ இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் 30 ப்ளஸ் நெக்ஸ்ட் இந்த வேல்யூ ஆஃப் இன்ட்டு FEA ஒரு வேல்யூ 50 இன்ட்டு EF ஒரு வேல்யூ 30 ப்ளஸ் ஆஃப் இன்ட்டு இது பாருங்கள் ஹைட்டோட வேல்யூ HF வந்து என்னதுன்னா HF வந்து 120 இங்கே 50 இருக்கும். 120 மைனஸ் 50 இன்ட்டு இந்த இடத்துல என்ன வரும்னா இந்த DH ப்ளஸ் EH. DH வந்து என்னது? DH வந்து 20 ப்ளஸ் EF 30. 20 ப்ளஸ் 50 20 ப்ளஸ் 30 வந்து 50. ஸோ இது சால்வ் பண்ணோம்னா
7s are 14, 5s are 10. இது எடுத்து மல்டிபிள் பண்ணால் என்ன வரும்? 3750 வருமா? ப்ளஸ் இது கேன்சல் பண்ணுங்கள். 2 1s are 2 10s are. அப்போ இங்கே வந்து என்ன வரும்? 300 வருமா? நெக்ஸ்ட்டு இது வந்து இது கேன்சல் பண்ணலாம். 15s are. ஸோ 750 வருமா? நெக்ஸ்ட்டு ஸோ இங்கே வந்து 1/2 இருக்குது, அதுக்கப்புறம் ஒரு 50 இருக்குது, அதுக்கப்புறம் 120 - 50 வந்து 70. ஸோ 2,25. ஸோ இதை வந்து சால்வ் பண்ணால் என்ன வரும்? 1750. ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் என்ன வரும் அப்படின்னா 3750, 300, 750, 1750. 7 3s are 21, 22, 25, 5 6 6550 தான் நம்மளோட ஆன்சர். 6550. அவ்வளோ. இந்த செஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.